ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா காலிஃப்ளவர் மசாலா பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா காலிஃப்ளவர் வெட்டிட்டு இருக்காங்க. கையில பட்டறோம். கையில நான் கட் பண்றேன் ஏத்தாது. சரி. எங்க அம்மா புடுங்க மாட்டேன்னு நடம் முடிக்கறாங்க. நான் அடம் பிடிக்கிறேனா? உன் கை வெட்டிரோம்ல. உன் கை வெட்டிருமா இல்லையா? நம்ம குட்டி குட்டியா போடலாமா? பெருசா போடலாமா? குட்டி குட்டியா போடலாம். மீடியமா. இப்போ மெல்ஸ் மெசேஜ் காலிஃப்ளவர் வாயா. ஏன்னா தூக்கி போறாங்க பால் மாதிரி. ஸ்டாப் பண்ணு. ஆஹா இங்க பாரு. இது வந்து குட்டியாவே இருக்கு. அங்க இல்ல. அங்க வெட்டினா அப்புறம் பூ தனியா போயிடும். இதோட வெட்டணும். இப்போ நான் ஒன்னு வெட்டி நான் இங்க இருக்குல. இந்த சென்டரா வெட்டினா கரெக்ட்டா இருக்கும். இதெல்லாம் பாரு கரெக்ட்டா இருக்கு. நான் எடுத்து போட்டுறேன். எப்படி வெட்டணும்? நடுவுல இங்க பாரு இதுல. அவ்வளவுதான். ஓகே. ஹாட் வாட்டர் ஊத்திக்கலாமா? தண்ணில மண்டைய ஏத்துல அதுல போடலாமா? இரு வர. தண்ணி மண்டையில. ஓகே. இந்த தண்ணி மண்டையில இந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். ஊத்தியாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி இப்படி கொதிக்குது. சூடா இருக்கு. ஓகே 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 ஓகே. இது போடுங்க. நான் ஏங்கனே 2 வாட்டி வாஷ் பண்ணேன். திருப்பி சுத்தனே எடுத்து வாஷ் பண்ணி இப்போ தண்ணி வடிச்சிட்டு நானும் போட்டுக்கிறேன். போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இஞ்சியும் லாஸ்ட் வரைக்கும் நான் விடவே மாட்டேன். நான் நச்சேன். நச்சிக்கிட்டே லாஸ்ட் வரைக்கும் நச்சிட்டே இருந்தா அப்போ செய்யறது. சரி நான் பண்ணிட்டுமா கொஞ்ச நேரம். நானே ஜித்து இஞ்சி பூண்டு நச்சிட்டு இருக்கான். நம்ம அதுக்குள்ள எண்ணெய் ஊற்றி சூடாயிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு வந்துடுறேன். வாங்க அவன் நச்சிட்டானா அப்படியே போய் பார்க்கலாம். எங்கள் அம்மா நான் ஊற்றிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. நான் திருப்பி நினச்சேன் நம்ம கத்தி வச்சுதான் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு இருக்குல்ல, இந்த இஞ்சி பூண்டை வந்து இந்த காலிஃப்ளவர் மண்டையில போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் மண்டையில போட போறியா? நல்லா க்ளீனாக எடுத்துட்டியா? கடல மாவு 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மாவு சும்மா கொஞ்சம் அடி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதை நான் போட்டுக்கணும். பரவாயில்ல, நீயே வந்து பேசிக்கிட்ட கரெக்டாக. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா சிக்கன் 65 மசாலா, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள். ஓகே, சிக்கன் 65 மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ நம்ம இதுதான் வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இன்னும் ஒன்று போடலையே, என்ன போடல? உப்பு. கரெக்ட். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போட்டுக்கிறேன். எனக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? கலக்கணும். மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றக்கூடாது, ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணு, அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா எனக்கு தேவையான நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றே ஒன்று போட்டேன். எங்கள் அம்மாவே மிச்சர் போட்டு நீங்களே போட்டு எனக்கு பயமாக இருக்கு. அவங்க போடுறேன். மெதுவாக போடணும், அம்மா மேலே தெரியும். ஓகே தான். மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க? சும்மா அந்த காலிஃப்ளவர் கலரிட்டு. அதெல்லாம் கலர வேணாம் மாஸ்டர், அப்படியே வச்சிருக்கேன். ஓரடி அப்படியே தீங்க கொஞ்சம் காலிஃப்ளவர் வெந்துட்டே இருக்குமா? நல்லா வேகணும் இதான். ஓகே ஓகே பார்த்துடா. ரெடியா இதை தொலைய. சீக்கிரம் ரெடியாக நான் சாப்பிட முடியும். நீ இவ்வளோ லேட்டாக வேகிறியே, சீக்கிரம் வேகு. நான் திட்டினோடனே வந்துருச்சு. நம்ம அதை கருவேப்பிலை போட்டு எடுத்துடலாம். வா சூப்பராக இருக்கு. பார்க்க முறையச்சா அப்பா எம்மையாக இருப்பா. டேஸ்ட்டாக இருக்கும் போலியே. பதக்குன்னு கொதிக்குது. டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்துலாமா? எடுத்துக்கலாம். இருடா, செல்லை பிடிச்சிட்டு எனக்கு எடுக்க முடியலடா. என்னதான் நீ இதை கூட எடுக்க முடியல. நீ ஹாயா உட்காந்துட்டு இருக்க, நான் செல்லையும் பிடிச்சிட்டு தெரியுமா? அதுக்குதான் பார்த்து கையில் பட்டு போடு. பார்த்து நான் பார்த்துலாம் பிடிப்பி. இப்போ வந்து இது அப்படியே இங்கே வச்சு என்னடா இப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு சாப்பிட்றதுக்குள்ள. ரெடி, அதை கழுவி வச்சிருக்கேன், சும்மா அதை உடஞ்சிடும். சீக்கிரம் ரெடி பண்ணுமா, பசிக்குது. முடிஞ்சிச்சுன்னு தெரியும். எங்கே முடியுது? வேகணும்ல. ஏன் சீக்கிரம் வேக முடியாது அந்த கால். அவசர அவசரமாக போட்டால் அப்படியே கொடுக்க வேண்டியதான். அப்படியே சாப்பிடு. எப்படி சாப்பிட முடியாது? வேகாது. அப்புறம்
நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டாங்க வாங்க. நேற்று ஒரு கெட்ட கடை வந்துச்சு. அப்படின்னா கேட்ட கனவு நம்ம வாஷிங் போடுவாங்கல்ல, வாக்ஸிங். ஓ அங்க போயிருந்தோமா. ம் போயிட்டு போர் வச்சு நான் சுத்தி பார்க்க போனேனா, ஆ ஏறி இறங்கி போறதுல ஒரு கம்பி கூட இருக்காது. ஏறி இறங்கி போனியா? ஆமா, இப்படி மேலே இறங்கி போவோம்ல கீழே, அதுல கம்பி கூட இல்ல. இப்படி போகும்போது ஈஸியா இருந்தது. அப்புறம் லிஃப்ட் தான் போனேன். போயிட்டு எஸ்கலேட்டர் லிஃப்ட் அதான் ஏரியா போறது எஸ்கலேட்டர். அந்த ஸ்டெப் ஸ்டெப்பா படிக்கிற மாதிரி இருக்கதானே. நாளையே காணும், ஒத்தனையும் காணும், வாஷிங் போறவங்களும் காணும், ஒத்தனையும் காணும். அடுத்து அப்படியே போயிட்டேன். கொஞ்சம் பேர் ஆள் இருந்தாங்க. அப்புறம் யாரு இல்ல, ஹெல்ப் கேட்டுது. ஒத்தர் ஹெல்ப் பண்ணல. லாஸ்ட் ஒரு ஆண்டி ஹெல்ப் பண்ணாங்களா, ஆனா அவங்களுக்கு பயம் வந்துச்சு. லாஸ்ட் ஒரு லிஃப்ட்ல ஏத்தி விட்டாங்க. அதுல போனேன். அப்பயும் யாரையும் காணும். திரும்பியும் ஏறி இறங்கி போனேன். அப்பயும் காணும். இந்த லிஃப்ட் எங்க தான் போச்சு? எங்க போயிட்டு நான் அடிக்க மாட்டேன். போய் தேடிட்டு அது எனக்கு பயம் வந்துச்சு. லிஃப்ட்ல யாருமே இல்லையா? பயம் தக்கு நடிச்சு திரும்பி மலாக தூக்கிட்டேன். நல்ல ஸ்டோரிடா போடா. சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண சாமான் டேஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதுசா பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் வந்து அழுத்தி விட்டுருங்க. இல்லைன்னா போற வீடியோ வராது, புரியுதா? ஆனா பக்கத்துல பெல் வந்து கண்டிப்பா அழுத்திடணும். சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஓகே, பாய்.